violet, indigo, blue, green, yellow, orange, red. இது வந்து 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இல்லாட்டினா 4000 ஆங்ஸ்ட்ராங்ல இருந்து 7000 ஆங்ஸ்ட்ராங். இந்த எமிட்டட் எனர்ஜி வந்து இந்த ரேடியேஷன்ல இருக்கிறதுனால தான் they possess visible light color. So this explains the color. So the color of the metals, d block elements, is due to the color of the metals. ஏன்னா zinc is a metal, it is also a d block element. It is not, zinc salts are not colored. So color of the many of the d block elements is based on the dd transitions. dd transitions கோட் பண்றதுக்காண்டி என்னங்கறத பாப்போம். இப்போ டைட்டேனியம், வெனேடியம், அதோட 3+, டைட்டேனியம் 3+, வெனேடியம் 3+, as well as வெனேடியம் 2+. இனிமே இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரே எலிமெண்ட் 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்கறோம். இப்பவே அதை சொல்றோம். வெனேடியம் 3+லயும் இருக்கு, 2+லயும் இருக்கு. சோ 3+ ஒரு கலர்ல இருக்கு, 2+ ஒரு கலர்ல இருக்கு. வெனேடியம் 2+, குரோமியம் 3+, அப்புறம் மேங்கனீஸ் 3+, மேங்கனீஸ் 2+, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அயர்ன் 3+, அயர்ன் 2+, கோபால்ட் 2+, இந்த பக்கம் நிக்கல். இதெல்லாம் என்ன சொல்றோம்னா டிஃபரண்ட் கலர் என்னங்கறத பார்ப்போம். நிக்கல் 2+, காப்பர் 2+, அடுத்து காப்பர் பிளஸ், ஜிங்க் 2+, வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே ஒரே பீரியட். டைட்டேனியத்தில் ஆரம்பிச்சு டைட்டேனியம், வெனேடியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் எல்லாம் ஒரே பீரியடில் இருக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல. ஆனால் வேற வேற கலர் இருக்கு. இப்போ இதுல ஸ்காண்டியம், தாலியம் அதுவும் உண்டு. ஸ்காண்டியம் தாலியத்தை அப்புறம் பார்ப்போம், ஏன்னா அது கலர்லெஸ். நம்ம கலரை பத்தி தான் இப்போ பேசிட்டு வரோம். ஸோ டைட்டேனியம் 3+ இஸ் பர்பிள். டைட்டேனியம் 3+னா டைட்டேனியம் சால்ட், TiCl3 அப்படின்னு வச்சுனோம்னா டைட்டேனியம் ட்ரைக்ளோரைட். டைட்டேனியம் சால்ட் இஸ் பர்பிள் கலர்டு. வெனேடியம் ட்ரைக்ளோரைட், ஸோ அது கிரீன். வெனேடியம் ட்ரைக்ளோரைட். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், அது வேற டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ அது ஸோ வெனேடியம் 3+, இது கிரீன். அடுத்து வெனேடியம் 2+, குரோமியம் 3+, வயலட். இப்போ வெனேடியம் 2+, குரோமியம் 3+, as well as manganese 3+, மூணுமே வயலட். பட் மேங்கனஸ், இது மேங்கனீஸ் 3+ங்கிறது மேங்கனிக், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது மேங்கனஸ்ங்கிறது லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஒரே மேங்கனஸ் சால்ட் ஒரு வயலட்டாக இருக்கு. Mn2+ இஸ் பிங்க். அது ரெண்டுமே அயர்ன் சால்ட். ஃபெரிக் சால்ட் ப்ரௌன், ஃபெரஸ் சால்ட் கிரீன். ஸோ ஃபெரஸ் சால்ட் கிரீன், கோபால்ட் பிங்க், கோபால்ட் 2+, கோபால்ட் ஆல்சோ பிங்க். நிக்கல் சால்ட் கிரீன், நிக்கல் 2+. அடுத்து காப்பர், குப்ரிக் சல்ஃபேட், நமக்கு நல்லாவே தெரியும். குப்ரிக் சல்ஃபேட் ப்ளூ இன் கலர், காப்பர் சல்ஃபேட் ப்ளூ இன் கலர். கடைசியா இந்த நாலும் கலர்லெஸ். அதுக்கு என்ன காரணங்கிறத பார்ப்போம். The color is due to dd transition னு பார்த்தோம். dd transition னா வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இருந்தா தான் டிரான்சிஷன் நடக்க முடியும். வேக்கன்ட் d ஆர்பிட்டால்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், இல்லாட்டினா எலக்ட்ரானே இல்லாம இருந்தா பரவாயில்ல. எலக்ட்ரானே இல்லாம இருந்த ஒரு d ஆர்பிட்டால்னா அந்த இடத்துக்கு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா டிரான்சிஷன் பேரு. இல்ல ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா கூட போறதுக்கு சான்ஸ் உண்டு. அது லெஸ் சான்சஸ் ஆர் லெஸ் ஃபார் இஃப் இட் கண்டெய்ன்ஸ் 1 எலக்ட்ரான். ஆனா எல்லாமே ஃபுல்லா எடுத்துன்னா அதுல எலக்ட்ரான் போறதுக்கே வழி இல்லை. D10 இது ஏன் இப்படின்னா D10 இது ரெண்டும் இது கலர்லெஸ், இதுவும் கலர்லெஸ். ஏன் சொன்னா D10 D கம்ப்ளீட்லி ஃபில்ட். இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா D1 டைட்டேனியம் 3+ D1, D2, D3, D4, D5, D6, D7. So D8, D9,
D10. D10 வந்துனா கலர்லெஸ். ஸோ D10 ஏன் கலர்லெஸ்ன்னு சொன்னா DA மொத்த கெப்பாசிட்டி 5 ஆர்பிட்டல் தான். 5 ஆர்பிட்டல்லையும் 10 எலக்ட்ரான் ஏற்கனவே இருக்கு. இது வேற எங்கேயும் transition நடக்கவே முடியாது. If it is completely filled, there is no possibility of transition. So vacant d orbitals இருக்கணும், presence of vacant. அதுக்கப்புறம் கலருக்கு அடுத்த கேள்வி வரும், கலர் இஸ் டியூட்டுன்னு சொல்லிட்டோம். கலர் இஷ்டப்படி மாறுதே, இந்த இடத்துல கிரீன் இருக்கு வயலட் இருக்கு, அந்த ஆர்டர் பிரகாரம் போகலையே அப்படின்னு ஒரு டவுட் வரும். தட் இஸ் கலர்ல 2-3 டைப் இருக்கும். பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ். 2 கலரை சேர்த்து 3வது கலர் கொண்டு வருது. ஒரிஜினலா டிவியே கண்டுபிடிக்கும் போது முதல்ல இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் தான் கலர் டிவி வந்து. பிளாக்னா கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆல் த ரேடியேஷன் இன் த விசிபிள் போர்ஷன். ஸ்கை இஸ் பிளாக். நான் ராத்திரில இருட்டு எல்லா கலர் பல்பெல்லாம் வச்சிருக்கோம். தெர் இஸ் நோ பிளாக் கலர்டு பல்ப். பிளாக் கலர்டு பல்ப் மீனிங்லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட்டே இல்லைன்னு அர்த்தம். டார்க்னஸ். லைட் பிளாக் கலர்டு பல்புன்னு சொல்ல நம்ம டார்க்னஸ். கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் renders the system black. Complete emission in the visible light renders the system white. அதனால தான் சால்ட்டை பற்றி சொல்லும்போது ஒயிட் சால்ட்டுக்கு அப்சர்வேஷன் எழுதும்போது கலர்லெஸ் அப்படின்னு எழுதுவோம். சால்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அது அப்சர்வேஷன் எழுதும்போது கலர்லெஸ் சால்ட் அப்படின்னு எழுதுவோம். இப்போ ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டாக பார்த்தா தண்ணி தான், வாட்டர் தான் கலர்லெஸ். வாட்டர் இஸ் கலர்லெஸ். ஒயிட் சால்ட்ஸ் நேமே வருது, சால்ட்ஸ் ஆர் கலர்டு. ஆனால் ஒயிட் இஸ் சிமிலர் டு கலர்லெஸ். ஜிங்க் சால்ட்டே ஒயிட் தான். ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க் கார்பனேட்டு, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட், ஒயிட் சல்ஃபேட். காப்பர் இங்கே பாருங்க, காப்பர்ல ஒரு சால்ட் ப்ளூவா இருக்கு, ஒரு சால்ட் கலர்லெஸ்ஸா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சால்ட் ஒயிட்டா இருக்கும். குப்ரஸ் சால்ட்ஸ் ஆர் ஒயிட், குப்ரிக் சால்ட்ஸ் ஆர் ப்ளூ. குப்ரஸ் சால்ட் ஒயிட் போய் நம்ம கலர்லெஸ்னு எழுதியிருக்கோம் சொன்னா கம்ப்ளீட் எமிஷன் இன் த விசிபிள் லைட் renders the system white or colorless. அப்ப அந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் 2-3 கலர் சேர்றதுனால 3வது கலர் வருது. அதான் மீனிங். அதே மாதிரி இந்த இடத்துல விப்கியார்ல பார்த்தோம்னா it is difficult to distinguish these colors, yellow, orange, red. so yellowவையும் ஆரஞ்சையும் மட்டுமே எடுத்துக்குவோம். yellow colored clothையோ ஆரஞ்சு colored clothையோ ஒருத்தட்ட கொடுத்து கேள்வி கேட்டோம்னா எல்லாரும் yellow சொல்ல மாட்டாங்க, இல்லாட்டினா எல்லாரும் ஆரஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க. there will be a so நம்ம naked eye identification capacity varies from person to person. அதனால தான் இந்த complementary color is the color. And the complementary color as well as DD transition, presence of vacant d orbitals, these are the important parameters to be noted about the color of the substance. So அது வந்து to be noted. அடுத்த important property of d block elements is the catalytic activity. அதாவது they function as catalysts. Catalyst is a substance which increases the rate of reaction. சாதாரண reaction ஸ்லோவா நடக்கும். in the presence of இப்ப லேப்ல நடக்கிற இப்ப எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்பெரிமெண்டலா செய்வாங்க. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்னா எஸ்டர் ஃபார்முலா RCOO R-. இது வந்து வாட்டரோட சேர்ந்து கார்பாக்சிலிக் ஆசிடாவும் ஆல்கஹாலாவும் கொடுக்கும். இது எல்லாமே லிக்விட் தான். ஸோ இது வந்து எஸ்டர், வாட்டர், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால். ஆனால் இது வந்து ரியாக்ஷன் வேகமாக நடக்காது. ரியாக்ஷன் வேகமாக நடக்கிறதுக்காண்டி ஆசிட் போடுவாங்க. ஆசிட் போட்டுமே 3 மணி நேரம் ஆகும் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஆசிட் போட்டு ஹீட் பண்ணி எல்லாம் பண்ணாலே நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் ஹாலஜன்ஸில் ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி டார்க், ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி லைட், ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி லைட் அண்ட் ஹீட், அப்படி வரிசையாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதுக்கும் இதெல்லாம் ஸ்லோ ரியாக்ஷன். இது ஹீட்டும் பண்ணணும். ஹீட் மட்டும் பண்ணால் போதாது, இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்டாக இது யூஸ் ஆகும். த ரீசன் ஃபார் த கேட்டலிஸ்டிக் ஆக்டிவிட்டி இஸ் ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் அதே தான் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ், இல்லாட்டினா இந்த டி ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த எலக்ட்ரான்ஸ் போகும்போது difference in energy level where instead of emitting as light, catalytic activity, energy is nothing but the capacity to do work. So energy difference is utilized. illatna இன்னொரு சான்ஸ் என்னன்னா they form interstitial compounds. interstitialனா intermediate மாதிரி. அது வந்து activate the species, activated the reacting species. அப்படினா என்ன அர்த்தம்னா activationனா தூண்டுதல்.
ஸோ ரெண்டு இது அப்படியே இருக்கும். இப்போ விளக்கு திரி தூண்டி விட்டா நல்லா எரியும். அதே மாதிரி ரியாக்ஷனை தூண்டி விடுறதுக்கு இது வேணும், கேட்டலிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அயனும் மாலிப்டினமும் used as a catalyst in the Haber's process of synthesis of ammonia. So ammonia synthesis la இது ரெண்டும் catalyst யூஸ் ஆகுது. அயன் அண்ட் இது V2O5 vanadium pentoxide. vanadium தான் நம்ம பார்த்தோம். vanadium is a d block element. இது வந்து pure element. இது வந்து compound. So vanadium pentoxide is a compound of vanadium. So it is used in the conversion of sulfur dioxide to sulfur trioxide, oxidation. So SO2 plus half O2 giving SO3. அது அந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது டைட்டேனியம் குளோரைட், முதல் டி பிளாக் எலிமெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட், அதோட காம்போ டைட்டேனியம். டைட்டேனியம் நிறைய இடத்துல இருக்கு. ஏற்கனவே TISA, TSIA, டைட்டேனியம் சப்ஸ்ட்ரேட் இன்சால்யூபிள் ஆனோட். டைட்டேனியம் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இப்போ டைட்டேனியம் குளோரைட் இஸ் யூஸ்ட் as a catalyst in the manufacture of polyethylene. polyethylene bags எல்லாம் நிறைய கொண்டு வரும். ethylene is a gas. ethylene கேஸை வந்து பாலித்தீன் சாலிடா மாத்திரம். அதுக்கு அது ஈஸியா நடக்காது, ஒரு கேஸ் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது. அப்ப அதுக்கு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். So these are the reactions by which the d block elements show their catalytic activity. அடுத்த important property of d block elements, characteristic aspect of d block elements is the exhibition or exhibiting variable oxidation states. Variable oxidation states. Variable oxidation state na ஒரே எலிமெண்ட்டுக்கு வேற வேற காம்பவுண்ட்ல வேற வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இப்பதான் பார்த்தோம் ஃபெரஸ் சல்ஃபேட், இதுக்கு பேரு ஃபெரிக் சல்ஃபேட், இல்லாட்டினா ஃபெரஸ். இப்போ Hg2Cl2 ஒரு காம்பவுண்டு, HgCl2 ஒரு காம்பவுண்டு. இதே மாதிரி வகை வகையா காம்பவுண்ட் இருக்கும். இப்போ K2CrO4 அப்படின்னு எழுதுறோம். இதுக்கு பேரு பொட்டாசியம் குரோமேட். இதே K இதே C ஆனா காம்பவுண்ட் வேற. K2Cr2O7 இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். இப்போ இது ரெண்டுலையும் சும்மா வச்சுக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவோம். K2க்கு Kக்கு வந்து +1, ஆக்சிஜனுக்கு -2 நமக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 × +1 ப்ளஸ் Crக்கு நமக்கு தெரியாது X ப்ளஸ் 4 × ஆக்சிஜனுக்கு -2 ஈக்குவல் டு 0. 2 + X - 8 ஈக்குவல் டு 0. ஸோ X ஈக்குவல் டு 6. இதுவே இன்னொரு சால்ட் Cr2SO4 thrice, இன்னொரு காம்பவுண்ட் Cr2SO4 thrice. இதில் பார்த்தோம்னாலும் ஸோ இதுக்கு வந்து Cr2க்கு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். 2x + 3 × SO4க்கு -2, SO4க்கு -2 6. 2x - 6 = 0, X = 3. இப்போ இந்த காம்பவுண்ட்ல குரோமியம் ஷோஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 3, இந்த காம்பவுண்ட்ல 6. ஸோ குரோமியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் யூஸ் ஆகும், குரோமியம் 3+, குரோமியம் 6+. இப்போதான் ஏற்கனவே கலர்ல பார்த்தோம், வெனேடியம் 3+, வெனேடியம் 2+, காப்பர் 2+ பார்த்தோம், காப்பர் ப்ளஸ் பார்த்தோம். ஸோ கோபால்ட். ஸோ இது எல்லாமே they show different oxidation states. What is the reason for the oxidation state? அது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். NS2 N-1 D அப்படின்னு போட்டுக்கோம். அது ரெண்டும் closest energy level. So electrons can go from outer s orbital to inner orbital, d orbital. If they go from outer s orbital to inner d orbital, all the system become unpaired. சும்மா வச்சுக்கோ. இப்பதான் நம்ம பார்த்தோம் 4sங்கிறதுல 2 எலக்ட்ரான் இருக்கும். 3Dல எலக்ட்ரானே இல்லைன்னு வச்சு, 3Dல டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான், அதனால டி பிளாக் அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோ. டி பிளாக் தான் D1. இந்த இது இருந்தது, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு பேர்.
எக்ஸைட்டட் ஸ்டேட்னா கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறோம், கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜி தான் கொடுக்குறோம். அப்ப இங்க உள்ள எலக்ட்ரான் இங்க வரும். அப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ல எப்படி வரும்னா 1 2 3, இங்கே 3 எலக்ட்ரான் தான் இருக்கு, இங்கே 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆனா இங்க 3 எலக்ட்ரான் பேர்டு சிஸ்டம், ஒரு பேர்டு சிஸ்டம். ஆனா இங்க 3 எலக்ட்ரான் அன்பேர்டு சிஸ்டம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இஸ் மீன்ட் பை வேலன்சி. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்னா வேலன்சி. இப்போ இதுக்கு வேலன்சி 3ன்னு ஆயிடுது ஒரே சிஸ்டத்துக்கு. இங்க வேலன்சி 1 இருக்கு, இங்க வேலன்சி 3 இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி 5 டைப் ஆஃப் டி ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ இது எத்தனை இங்கேருந்து கூட ஒருவாறு இங்கே இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2ல இருக்குன்னா, ஸோ அப்படி இருக்க சான்ஸ் இல்லை, இப்படி போயிட்டு தான் போகணும். இப்படி இருக்கும். இப்போ இங்கே உள்ள டி ஆர்பிட்டாலில் உள்ளது இங்கே போகலாம், போச்சுனாலும் இட் பிகம்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ எல்லாத்துலேயுமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், there is a change in unpaired electrons which explains the variable valency. அடுத்த important property to be noted. வாட் இப்போ ரீசன் பார்த்தோம், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரீசன் பார்த்தோம். அடுத்து salient features to be noted about the variable valency. ஏற்கனவே பார்த்த மாதிரி catalytic activity, அதோட catalytic activity. In addition to catalytic activity, the elements will go, elements with molecular higher oxidation state. இப்போ கம்பேர் பண்ணிட்டே வந்தோம். இப்போ மேங்கனீஸ் பார்ப்போம். மேங்கனீஸ்ல M-O4 KMnO4, இது ரெண்டுலையும் மேங்கனீஸ்ல உள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்ப்போம். மேங்கனீஸ்க்கு நமக்கு தெரியாது, X plus SO4க்கு வந்து -2, X - 2 = 0, X = 2. இங்கே பார்த்தோம்னா 1 plus X minus 8 = 0, X minus 7 = 0, X = 7. ஸோ இதுக்கு பேர் இங்கே வந்து மேங்கனீஸ் ஷோஸ் 2+, இங்கே வந்து மேங்கனீஸ் ஷோஸ் 7+. இத்தனை நேரம் 1 +, 2+, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் பார்த்தோம். தெர் இஸ் a vast difference. இது ஏன் சொன்னா வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸோட பொசிஷன். ஸோ நம்ம 5 டி ஆர்பிட்டால்ல உள்ள 5 அன்பேர்டு எலக்ட்ரான் ஜெனரேட் ஆயிருக்கு புதுசா. there is a generation of a number of unpaired electrons in the d orbital. So that is need to be the oxidation. Higher oxidation state வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே வரும்போது இது வரைக்கும் பார்த்தது 7 மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு எலிமெண்ட் பார்த்தோம், OS னா ஆஸ்மியம்னு பேர். OS னா ஆஸ்மியம். ஆஸ்மியம் இஸ் a d block element. இதோட காம்பவுண்ட்ல it shows oxidation state of 8. so 0 ல இருந்து 7 வரைக்கும் பார்க்கலாம், ஈவன் 8 வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 8 எல்லாம் வந்து நார்மல் டேர்ம்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ 8 ன்னா என்ன அர்த்தம்? 8+ அப்படின்னு என்ன மீனிங்? இட் ஹஸ் லாஸ்ட் 8 எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி மீனிங் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு மேலே கிடையவே கிடையாது. தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் எனர்ஜி 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வீட்டில் இருந்து திருடிட்டே இருக்க முடியாது. 8 இது. ஸோ 8 எலக்ட்ரான் இட் இஸ் நாட் பாசிபிள் லாஸ். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் இட் ஷோஸ், பிகாஸ் இங்க வந்து எலக்ட்ரான் லாஸ் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷிஃப்டட் டு ஜஸ்ட் ஹையர் லெவல் பட் இன்னர் ஷெல்ஸ். அதுதான் இது உள்ள ரீசன். நெக்ஸ்ட் important property, last important property to be noted is complex formation.